ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 79வது நாள் 80வது எபிசோட். 24 டிசம்பர் என்று கூடிய ஒரு நிகழ்ச்சியினுடைய ஒரு நேரலையுடைய முதல் எபிசோடு பார்க்க போகிறோம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி லைவில் நமக்காக சப்போர்ட் பண்ண பிரேம் கோகுல் அவர்களுக்கும் அண்ட் ஃபாத்திமா அபு அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஜாக்கி சினிமாஸ், ஜாக்கி டிவி, கதைப்போம் வா, ஜாக்கி விலாக் தமிழ் சார்பாக அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இந்தியாவில் கிறிஸ்மஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே, மேரி கிறிஸ்மஸ் டு ஆல். தேங்க்யூ. ஒரு லேட்டான நேரலையில் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு வருத்தம் தான். ஆனால் வேறு வழி இல்லை. காரணம் என்னென்னா, ஃபேமிலி வந்திருந்தாங்க. அதில் டைம் ஆகிடுச்சு. அப்புறம் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. அதுதான் மேட்ரு. ஸோ லைக் போட சொல்லி எல்லோரும் உற்சாகப்படுத்திய இளைஞர் கிங் மேக்கர், ஸோ கிங் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஹைலைட்ஸ், இந்த வீட்டில் நடந்த ஹைலைட்ஸ் பார்க்கலாம். முக்கியமாக தீபக்குடைய ஃபேமிலி ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப நீட்டாக இருந்தது, அழகாக இருந்தது, எப்படி வேணும்னு சொல்லலாம். அடுத்தது மஞ்சரி, அதுவும் க்யூட்னஸ். அந்த பையன் அம்மா டெவிலாக பார்த்தப்போ டெவில் டாஸ்கில் எப்படிடா நினச்சேன்னா, எனக்கு பயம் இல்லை, ஏன்னா நீ ஏன் அம்மா அப்படின்னு சொன்னது எனக்கு ஆரண்ய காண்டத்தை நினைவுபடுத்திச்சு அந்த டைலாக். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா விஷால் ஃபேமிலி வந்தாங்க. அதுவும் முக்கியமாக விஷால் மேலே நம்மளுக்கு 1000 விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் அந்த தெய்வங்கள் எல்லாம் தோற்று போகும் அந்த மாதிரி அந்த பாட்டு போட போட அழுதுகிட்டே அவங்க அம்மாவெல்லாம் விட்டுட்டு ஓடியாந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. அப்புறம் அவங்க அப்பாலாம் பேசிக்கிட்டு இந்த விஷயங்கள் ஓகே. அடுத்தது யாரு? ரயனா வந்தாங்க. ஆமாம் சார், 4 பேர் ஃபேமிலி தான் இன்னைக்கு வந்தாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயனோட அக்கா ஏன் அப்படி பேசுனாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ இது குறித்தான விஷயங்கள்லாம் நிறைய பேசுவோம். ஆனால் ரயனை இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது அக்கா அம்மா போனதுக்கு பிறகு நண்பர்கிட்ட சாரி கேட்டதாக இருக்கட்டும், அங்கேயே அம்மா கிட்ட அம்மா என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நீ சொன்னது ஓகேம்மா, ஆனால் ஏம்மா இங்கே சொல்கிற, இந்த இடத்துல போய் ஏன் இவ்வளோ ஹார்ஷாக பேசணும்? எவ்வளோ பேர் வந்தாங்க போனாங்க. இப்போ நான் அதனால தான் பார்த்துட்டு இருக்கும்போதே நான் சொன்னேன், விஷால் ஃபேமிலி கூட தான் வந்தாங்க. விஷால் மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இத்தனைக்கும். ஓகே. ஆனால் அதில் அவங்களுக்கு எந்த ஒரு பெருசாக அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்காம சின்ன விமர்சனங்களை மட்டும் சொல்லிட்டு போனாங்க. அதில் ஒரு ஓகே இருந்தது. ஆனால் ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே நேரத்தில் விஷால் ஃபேமிலியில் அவங்க அவ்வான்னு நினைக்கிறேன், அவங்க பிடி உஷாவை தோத்துக்கிற மாதிரி ஒரு ஜிஜின்னு ஓடியாந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி நிறைய க்யூட்டான மொமெண்ட், எஸ்பெஷலி தீபக் மேலே அவங்க ஒய்ஃப் காலத்துக்கு போட்டுட்டு படுத்ததெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஃபேண்டாஸ்டிக். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நிகழ்வுகளில் நம்ம விரிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட் போட்டவங்க எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்து வந்துடலாம். ஓகே. ஸோ போனா, இலங்கேஷ், பிரகாஷ், ராஜசேகர், முகமது ரஃபீக், ஜிஜே, பத்மி உதயகுமார், எத்திராஜ் தங்கராஜ், கோமதி சுரேஷ், சரண்யா ஸ்ரீ, ராஜ் கிருபா, அதுக்கப்புறம் லுபுத்தா பிவி, நாகூர் கனி, ஆனந்த் ராஜ், ஹரிணி, அப்புறம் விமலன்மணி, தங்கம். ஸோ இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. வந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகள். ஸோ 84 பேர் இருக்கீங்க. லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. அப்படியே லைக் போட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். விட்ட பேர்களை மட்டும் சொல்லிடுறேன் ப்ளீஸ். கிங் ஆஃப் ஃபேக்ட் கௌரி ஷெழி பவானி, ஃபாத்திமா அபு, ஷர்மிளா நாராயணசுவாமி, கீர்த்திவாசன், சரண்யா பிரபு, மாதீர் முகமது, ஷர்மிளா நாராயணசுவாமி, வர்ஷா வக்ஷன், பிரகாஷ் சத்யா, பிரேம் கோகுல், பாராமணி அண்ட் பாமதி குலராஜ். ஓகே, சூப்பர். ஸோ இவங்க பேர் எல்லாமும் முடிச்சாச்சு. இப்போ நிகழ்ச்சிக்கு போயிடலாம். சரி, இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் முதல் நாள் ராத்திரியே இவர் தீபக் சொல்வார், என்ன காலையில எழுந்தா என்ன என் கூட இங்க என்ன படுத்துக்கிட்டா நைட்டே என்ன இருப்பாங்களா, இல்ல காலையில எழுந்து என்ன எழுப்புவா போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்த உடனேவே அவர் காலையிலே கூட்டு வந்துட்டாங்க போல. பல்லு விளக்கத்துக்கு முன்னாடி பக்கத்துல படுமா அப்படின்னு இருக்காங்க போல இருக்கு. நல்லா இருந்தது ஆக்சுவலி. அந்த பையன் முக்கியமா தீபக்கோட பையன் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு
என் புள்ள பார்த்தா பெருமைப்படுவோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசினாரா, அதை பாக்குறப்ப அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அதுவும் சரி, அந்த ஒய்ஃப் வந்த உடனேவே ஜாக்கி சொன்ன மாதிரி ராஜுவும் அவங்க ஒய்ஃபையும் தான் எனக்கு ஞாபகம். அங்கேயாவது ராஜு தான் ஒரு மாதிரி பரபரப்பா இப்ப எல்லாம் ஹக் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாரு, அவங்க ஒய்ஃப் ரொம்ப ஒரு மாதிரி அப்படி அப்படி ஒரு மாதிரி என்ன 75 நாள் தானே இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணாங்கன்னு சொன்ன ராஜு ஒய்ஃப் அப்படி ட்ரீட் பண்ணாங்க. பட் இது இவங்க ரொம்ப கேஷுவலா இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவா வந்தாங்க. அதுல இன்னொன்னு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து இதுதான் பையன் வந்து எல்லாத்தையும் கேட்கறப்ப இதுதானான்ட்டு. ஏன்னா மற்ற இடமா இருந்ததுன்னா மாறிப்படுத்துருவாங்க, இங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் இருந்தாலும் பையன் கேட்டதுக்கு அப்புறம் தான், ஏன்னா அம்மாவை படுக்கிறதுக்கு முன்னாடி பையன் கன்ஃபார்ம் பண்ணிக்குவான் இது தீபக் அப்பா தான் இங்க படுத்துருக்கிறாரான்ட்டு. எவனாவது நாங்க போய் இந்த ஒண்ணுக்கு போற நேரத்தில் இங்க வந்து சரி இந்த இடத்துல பெட்டு படுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் வந்து அவங்க படுத்துருவாங்க, கால் மேல கால் போடுவாங்க. இன்னமும் டவுட், ஒருவேளை இந்த வீட்டுல எவனா மாறி படுத்துனா என்ன பண்றதுன்னு எடுத்து பார்ப்பாங்க. அப்பதான் நல்லா இருந்தது அது பாக்குறதுக்கு, ரொம்ப கியூட்டா இருந்தது. எல்லாத்த விட அந்த அந்யோன்யம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அந்யோன்யம் பிடிச்சிருந்தா அவங்க ரொம்ப வெளிப்படையாவே சொல்றாங்க, நான் அவனை வச்சு செய்வேன், நான்லாம் நீங்க என்ன பாராட்ட மேலே நான் பாராட்டவே மாட்டேன், பட் ஆனால் இந்த வீட்டில் நான் வந்து அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிலாம் சொன்னாலும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே நேரத்தில் அருணை வந்து கைமா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க உதடு முகம்லாம் துடிக்கும். அதாவது ஒரு அசம்ஷன்ல எப்படி நீ ஒரு தைரியமா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பொது வெளியில் நீ வைப்ப, நீ பழகிருக்கியா, நீ பழகிருந்து பார்த்து டிரைவரை அப்படிதான் ட்ரீட் பண்ணுவார சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. இது ரெண்டு விஷயம் இருக்கு ஜாக்கி, உள்ள இருக்கிறது இவர் கொடுத்த எஃபெக்ட், வெளியில இருக்கிறவங்க கொடுக்குற எஃபெக்ட். இது எப்படி இப்படி பேசலாம், இப்ப நீங்க கேள்வி கேட்டுதான் ஆகணும்னு பொழுதுதான் பர்சனல் லைஃபை நீ பாத்திருக்கியா, பர்சனல் லைஃபை பார்க்காம நீ என்ன பேசுவ அப்படிங்கும்போது அந்த கோவத்துல நமக்கு அழுகையே வரும் தெரியுங்களா. அந்த அழுகை எப்ப வரும்னா கோவத்துல அழுகை வர்றது, அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு இடத்துல ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசும்பொழுது அந்த எரிச்சல் ஒரு அழுகை வரும்ல, எரிச்சு மயிரா இருந்ததுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி கோவத்துல. அந்த ஒரு அழுகை வர்ற இடம் மாதிரிதான் அவங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாங்க உண்மையிலேயே. பட் தீபக் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, தீபக் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் கிண்டல் பண்ணுவாங்க, போவாங்க படுத்துவாங்க, அதுக்கப்புறம் அவர் எழுந்த உடனே அவருக்கு ஒண்ணுமே புரியாது, திடீர்னு அது ஒரு மாதிரி ஏய் அப்படின்னும் போது மஞ்சரி தான் கத்துவாங்க, ஏய் நேத்து தான் அவரு சொல்லிட்டு படுத்தாரு, இந்த மாதிரி நீங்க வந்து காலில் இருக்கும்போது வந்து எழுப்புவா போறாங்க, அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு படுத்தாரு அப்படிங்கிற விஷயத்த மஞ்சரி சொல்லுவாங்க. ஜாக்லினும் பயங்கர இதுவாங்க, அன்ஷிதா பயங்கரமாவே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆக. இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து தான் புருஷன்கிட்ட இல்லையன்ற ஒரு இதுவே இருக்கும் அவங்க கிட்ட, என்னத்த நீ வந்து கொடுக்குற, அன்ஷிதா கொடுத்த எஃபெக்ட் கூட நீ கொடுக்கல அப்படின்ற மாதிரி. ஆமா, எல்லாராலையும் எல்லா நேரத்துலயும் ஒரு மாதிரி அதே எக்ஸைட்மெண்ட்டை காட்ட முடியாது, எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது இல்லைங்களா. ஸோ இப்போ தீபக் ஒய்ஃப் காட்டுற மாதிரி தீபக்கால அந்த எக்ஸைட்மெண்ட் காட்ட முடியல, அவங்களுக்கு வெளிப்படுத்தும் விதம் என்ன தெரியுமோ அதான் தெரியும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், நல்வாழ்வை அளிக்கும் மெய்ஞானம் ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சரி, எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாதவங்க ரைட்டு, எக்ஸ்பிரஸ் பண்ணவங்களை பற்றி பேசுவோம். தியாகு ரொம்ப அற்புதமான கார்டு ப்ரெசன்டேஷன்ஸ் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக போட்டிருந்தான். வெல்கம் 2025 லவ் புஷ்யமி தியாகு அண்டு தம்பி அப்படின்னு இந்த நாய்க்குட்டியை போட்டிருந்தான். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூடா தியாகு தம்பி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தது வந்து நம்ம கிச்சடி சேனல் ராதாமணன் ஃபேமிலியோட இன்றைக்கு வீட்டுக்கு வந்து வருகை தந்திருந்தார். ஸோ அவர் வந்து சாக்லேட் பாக்ஸ், ஸோ அதன் பிறகு வந்து ஜின்னு, அப்புறம் வந்து பிளேட் செட்டு, அதன் பின்னுக்கு வந்து யாழினிக்கு இந்த ஹெட்ஃபோன். ஸோ தேங்க்யூ ராதா, தேங்க்யூ ஸோ மச். ஒரு இவங்க ஆஃபீஸ் கொலிக்கு பிரிட்டிஷ் பெண்மணி, அவங்க இந்த வந்து நான் சினிமா எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால இதில் வந்து ஓகே சாரி சினிமா பிடிக்கும்ன்றதுனால இதில் வந்து கேம், என்ன கேம் அது, வாட் இஸ் தட், மூவியை கெஸ் பண்ற மாதிரி கேம் இருக்கும். அந்த மூவியை பற்றின ஒரு டீடைல் இருக்கும், அந்த மூவிக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த கார்டை கொண்டு போய் அதில் வைக்கணும். அனுப்பிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ கேட். இது யாருக்கு, இது யாழினிக்கா? ஆமா, எங்கள் வீட்டு
பிரின்சஸ்க்காக நாங்கள் 4 பேரும் மோனா படம் போனோம். அதுக்காக மோனா. ரைட். இதுவும் அவளுக்கு கிராக்கர்ஸ், கிறிஸ்மஸ். இதுவும் யாழினிக்கான கிறிஸ்மஸ் கிராக்கர்ஸு. இது எனக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று. அதுக்கப்புறம் இது வந்து யாழினி அம்மாவுக்கு, அவங்களுக்கு. இது அவங்களுக்கு. உங்களுக்கு இது எனக்கு எனக்கு சாக்லேட் பாம். தேங்க்யூ. அவ்வளோதானே? அவ்வளோதான் சார். சிறப்புகள். தேங்க்யூ. எக்ஸ்பிரஸ் பண்ண அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் அன்பும். ஃபைன். இது கூடவே ராதா அவங்க வந்து ஒரு குட்டி புள்ளியார் கொடுத்துருந்தாங்க. அதை நான் என் பேக்ல வச்சுட்டேன். சூப்பர். ஓகே. எனிவே, சரி. இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு இன்னொன்று, அங்கே எல்லாரும் எதிர்க்கும் அவரால் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் அவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு போய் கார்டன் ஏரியாவில் போய் பேசணும் போது உடச்சி அழுவார். அதாவது இங்கே தான் உட்காந்துக்கிட்டு டெய்லி புலம்பிகிட்டு இருப்பேன், டெய்லி பார்த்துட்டு இருப்பேன். இந்த 75 நாள் வந்து நான் வந்து படாத அவஸ்தை கிடையாது. இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள்லாம் வந்ததில் முக்கியமாக பையன் வந்து ரொம்ப மெச்சூராக பேசணும். ஒரு டேடுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், கவலைப்படாத நீ நல்லா தான் விளையாடிட்டு இருக்க அப்படின்றத விஷயத்த சொன்னதாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே ரொம்ப மெச்சூராக அந்த பையன் வந்து ஹேண்டில் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட அந்த விசும்பல்களோட அழுதுகிட்டே ஒய்ஃப் கிட்ட பேசணும். ஒய்ஃப் வந்து நீ அழுதா எனக்கு தாங்காது, நீ வந்து அழுகிறத நிறுத்து அப்படின்னு சொன்னதும், அந்த மூக்கெல்லாம் பிடிச்சி நிமிண்டி விட்டதும் மிக அழகாகவே இருந்தது. அதுல ஒரு வார்த்தை மட்டும் அவர் சொல்லுவாரு, அது ரொம்ப ஒரு நல்லவேளை நான் தூங்கும்போது வந்து எழுப்பி நான் இப்ப பேசிட்டேன், நீங்க திடீர்னு வந்து எனக்கு ஒரு 15 நிமிஷம் எப்படி ரியாக்ட் பண்றதே தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி நான் ஒரு இந்த சம்பவங்களை இந்த இடத்த யாருமே அது மாதிரி நம்ம இது பண்ணி அவர் சொல்லுவார், அழுகிடும். நான் அழுது என்னைக்கா பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா செத்தப்ப அழுதேன், அதோட இப்போதான் நான் அழுகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப உண்மையாக இருந்ததுன்னு சொல்லுவோம்ல, அதே தான். உங்களுக்கு ஏதாவது முரண்பாடுகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாருமே அருணை போட்டு கைமா பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. அவர் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கிறார். ஏன்னா வந்தவங்க அத்தனை பேருமே சொல்லும்போது, இப்போ மஞ்சரியோட ஃபேமிலி சொல்லுது, இவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், இதெல்லாம் மூஞ்சில இருந்தால் முழிக்க மாட்டேன், அந்த மாதிரி தான் அவர் பேசினாரு. அதனால அவங்க வந்து மஞ்சரி ஃபேமிலி வந்து நேரடியாகவே அருணை வந்து வஞ்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக. ஓகே. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தீபக் சொல்லுவாப்ல, அவங்க பையன் சொல்லுவான், நான் வேற நீ கேப்டன் டாஸ்க்ல வந்த உடனே ஏற்கனவே உன்னை டாமினேட்டிங் அது இதுன்னு சொல்றாங்க, நீ என்ன பண்ண போறியோன்னு நினைச்சிட்டே இருந்தேன் அப்படின்றப்ப தீபக் சொல்வாரு, நல்லா ஆனா நீ சூப்பரா பண்ண அப்படின்றப்ப அந்த ஒத்துக்கிட்டது நல்லா இருந்தது. டேய் நான் இவங்கெல்லாம் அந்த 2 வாரம் என்ன டாமினேட்டிங் சொன்னதுனாலதான் ஐ சேஞ்ச் மை செல்ஃப். நான் நல்லா தான் பண்ணேன், பயங்கரமா இதுவாகலனாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம டாமினேட்டிங் தெரியறோன்றப்ப நான் அதை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி விஜய் வந்து டைரக்டா எதுவுமே சொல்ல மாட்டாரு, பட் சில வார்த்தைகள் அவர் சொல்றது வந்து கரெக்டா எனக்கு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கேத்த மாதிரி நான் வந்து மாத்திக்கிட்டேன்றதும் எல்லாத்த விட இப்பவே வந்து ஒரு காஷன் வேர்ட் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி என்னால வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அந்த ஒரு பயம் வரும், நம்ம இவ்வளவு மாறி இருக்கோம், இதே மாதிரியான விஷயத்த வீட்டுல இருப்போமான்னு கேட்டா இல்ல கிடையாது. ஏன்னா நம்ம அதுக்கு நான் எப்பவுமே இந்த ஒரு கதை சொல்வேன். அது ஒரு மெக்கானிக்கு அவர் வந்து அவர் வண்டியில வரும்பொழுது ஒரு கார் வந்து அங்க வந்து நின்று இருக்கும். அவர் வீட்டுக்கு வர்றதுக்காக வருவாப்ல. வரும்பொழுது அவர் வந்து அந்த காரு கூடவே வந்தவர் வருவாரு. வந்து அவர் வீட்டுக்குள்ளார போகும்பொழுது என்ன அப்படின்னா, சும்மா அவ்வளோ ஒரு டென்ஷனோட வீட்டுக்குள்ளார வருவாரு. ஆனா வந்ததற்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய அவங்க மனைவி எல்லாம் பார்த்து ஹக் பண்ணி பயங்கர ஜாலியா பேசிட்டு அப்படியே வெளில வருவாரு. அந்த கார் கொடுத்தவர் இருக்காருங்களா, அவர் வெளில உட்கார்ந்துருப்பாரு. அவர் வந்து பெரிய பிசினஸ் மேன். அவருடைய கார் பழுதாயிருக்கும். அவர் வந்து என்னன்னா, எப்படி நீனு இவ்வளவு நேரம் அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா தானே வந்த, நானும் தான் உன் கூட வண்டியில வந்தேன், அவ்வளவு கோவம் வந்தது உனக்கு, அந்த கோவங்கள் இருந்தது, அவ்வளோ பேரை திட்டின, ஒர்க் ரிலேட்டடா எவ்வளோ விஷயங்கள் வந்த, ஆனா வீட்டுக்குள்ளார வரும்பொழுது எப்படி அப்படின்னும் பொழுது அந்த வீட்டுக்கு வெளில இருக்கிற ஒரு மரத்தை காட்டி சொன்னாராம். பாருங்க, அந்த வீட்டுக்கு வெளில வருது இல்லையா, அந்த மரத்துக்கிட்ட வரும்பொழுது என்னுடைய விஷயங்களை மாட்டி வைக்கிற மாதிரி எல்லாத்தையுமே வெளியில வந்து நான் மாட்டி வச்சிருவேன். ஏன்னா என்னுடைய ஒர்க் பத்தி என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது, சம்பந்தமே இல்லாம நான் அவங்களை டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துட்டு அவங்க கிட்ட அதை காட்ட முடியாதுல்ல. இது நம்ம நிறைய பேர் செய்வோம். ஆபீஸ்ல யாரோ ஒருத்தன் இருப்பான், அவங்கிட்ட போய் கையை கட்டிட்டு ஓகே ஓகே இட்ஸ் ஓகே அண்டர்ஸ்டாண்ட், அவன் அசியமா திட்டினா கூட வாங்கி வருவோம். ஆனா அது நம்ம
வீட்லயே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த கோவம் வரும், எரிச்சல் வரும், நம்ம அவங்க கிட்ட வந்து பேசுற விதமே வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன் அது இன்னும் சொல்லுவேன் அப்படின்னா, அது மென் கிட்ட நான் நிறையவே பார்த்திருக்கேன். வீடுகள்ல இருக்கிற மென் கிட்ட அதை நான் நிறையவே பார்த்திருக்கேன். ஏன்னா என்னன்னு பார்த்திருக்கீங்க, அந்த கோபம், அந்த டக்குன்னு கேட்க முடியாத அந்த மாதிரியான விஷயங்களை. உங்க கணவர் கோவப்படுவாருங்களா? படுவாரு. ஓகே, எல்லாரும் தானே, விதிவிலக்கு ஒன்றும் யாரும் கிடையாது. நான் கோவப்படுவேன்னு கேட்டீங்களா? அம்மா கோவப்படுவேன். சோ நான் சொல்ல வர்றது, அது யார் மேலேயும் டால்டான்னு இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நீங்க சொன்னது ஞாபகம் இருக்குங்களா? ஐ மீன் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? ஆமாண்டா டால்டா அப்படின்ற மாதிரி இல்லையா? ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு முன்னாடி? எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. எப்படி இருக்கும் பாருங்க. அதேதான், அந்த மாதிரி எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. சரியா? சோ இல்ல, நான் இதை வந்து விளையாட்டா சொல்லல. பட் நிறைய வந்து இந்த ஒர்க் ப்ரெஷரை வந்து வீட்டுல போய் காட்டுறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்திருக்கேன், நான் கேட்டிருக்கேன். ஏண்டா இப்ப அவன் சொன்னா யாரோ ஒரு தேர்ட் பர்சன் அவன்கிட்ட போய் கையை கட்டிட்டு ஓகே சொல்லிட்டு வர, அவன் சம்பளம் கொடுக்குறான். வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட அது என்ன டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துட்டு போய் காட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த விஷயத்தை தான் வந்து அவரு பயந்துகிட்டாரு. நான் எப்படி இப்போ வந்து என்ன பண்ணுவேன், நான் வந்து வீட்டுல இதே மாதிரி இருப்பேனான்றப்ப அவங்க ஒய்ஃப் ரொம்ப சமாதானப்படுத்துறாங்க. அந்த மாதிரி என்ன ஆகும், எப்படி இருப்ப, அந்த ஸ்ட்ரெஸ்ல எனக்கு என்கிட்ட விட்டுரு, வீட்டுல ஒருத்தர் ஸ்ட்ரெஸ் ஆனா போதும், நீ அப்படிலாம் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயமா வந்து பேசுவாங்க. அந்த கதை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவ்வளோ விஷயங்களை வந்து நான் எப்படி வீட்டுல இங்க இருக்கிற மாதிரி அங்க இருப்பேனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணலாம். பட் அவங்க ஒய்ஃப் வந்து அங்க பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நான் நிறைய மாறணும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் பார்த்த அப்புறமும் நீ உள்ள இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்னென்னலாம் மாறணும் நான் வச்சிருக்கேன் அப்படின்றப்ப தீபக் வந்து நன்றியே சொல்லுவார். பிக் பாஸ் தேங்க்யூ, என் ஹோல் ஃபேமிலியை நீங்க மாத்திட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அது நல்லா இருந்தது. அண்ட் வீட்டுக்கு வந்து அப்படியே இருப்பேனான்னு கேட்கறது. அண்ட் லைஃப் லெசன் நிறையா வந்து எனக்கு சொன்ன விஷயங்கள் வந்து நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்போதான் ஜாக்லின் வந்து இவர் அழுதுன்னு இருப்பாரு, இவங்க சாரி அந்த காஃபி கொடுக்கறதுக்கு வருவாங்க, சாரி அப்படின்ட்டு போவாங்களா, உடனே இவர் சொல்லுவாரு, பொட்டு எனக்கு ஜாக்லின்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டா தெரியல அப்படின்னாரு. நல்லா இருந்தது அது ரொம்ப. அண்ட் அதன் பிறகு யார்கிட்ட வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வெளியில உட்காந்து தான் பேசுவாங்க. பேசும்போது அவங்கள்ட்ட இருந்தா இவர் வந்து திருப்பி அப்படியே இது எடுத்துக்கிட்டாரு இன்னைக்கான ஒரு கண்டென்ட். புரியுதுங்களா? அவங்க வெளில உட்காந்து என்ன சொல்லுவாங்க, எல்லா ஒரே ஒரு இன்சிடென்ட்டை வச்சுட்டு ஒருத்தரை வந்து நீங்க வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிடக்கூடாது, அவங்க இப்படிதான் அப்படிங்கிற ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் இந்த வீட்டுல இருந்து பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் வந்து அவர் வந்து அப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பயாஸ்ட் ஒப்பீனியனா தான் இருக்கும் என்னோடது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் என்னோட பார்ட்னர் இல்ல, என்னதான் இருந்தாலும் நான் வந்து ஒரு பாண்டட்லா இருந்திருக்கேன் எல்லாவர் மேல. அப்ப எனக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றது பயஸ்டா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்ஷிதாவை சொல்லுவாங்க, அன்ஷிதா நீ வந்து உன்னையெல்லாம் சமாதானப்படுத்தும் போது இன்னைக்கு இப்படி இவனுக்கு இதெல்லாம் தெரியுமான்ற மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆளே கிடையாது தீபக் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஜெஃப்ரி வந்து ரொம்ப மெச்சூர்டா அவரை வளர்த்துருக்காங்கன்னாங்க. அவங்க அதை மட்டும் எந்த பிக் பாஸ் பார்த்துட்டு வந்தாங்கன்னு தெரியல எனக்கு. பட் அதை என்னால ஏத்துக்க முடியல. அதன் அப்பதான் வந்து பிபி உடனே கண்டென்ட் கட்சிச்சுடா அப்படின்னு மைத்ரி கிட்ட ஹாப்பி ஆயிட்டாரு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, இவங்களை வச்சு நம்ம என்னடா இன்னைக்கு பண்ண போறோம், வெறும் ஒரே பாசமழையா இருக்க போது நினைச்சிட்டு இருந்தவருக்கு டக்குன்னு கண்டென்ட் இல்ல. இன்னொன்னு, இவங்க இந்த சீசனை சக்சஸ் பண்றதுக்கு எதோ ஒன்னாலும் யாரோனாலும் பலி கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்கன்றது முன்னாடியே தெரியும். ஏன்னா ரொம்ப ஃபேஸ்புக் பண்ணி வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையே. நீங்க ஆரம்பத்துல இருந்தே இதை நீங்க கேட்டிருந்தீங்கனாலோ இல்ல வெளிப்படுத்தி இருந்தாலோ இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. பட் அதை முதல்ல ஒரு டீம் வந்து அதை சொதப்பிடுச்சு. இப்ப இருக்கிற டீம் அதை வந்து முன்னோக்கி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருந்தது. ஏன்னா வீட்டுக்குள்ளார வந்து நீங்க சொல்லாட்டாலும் நீங்க எப்படி மரவா போய் சொல்லதான் போறீங்க. அதை நீங்க பப்ளிக்காவே போட்டு உடைக்கும் போது அது இன்னும் வந்து கேம் வந்து இது பண்ண தானே போகுது. சரி, ரொம்ப மோசமாக போகிறது தான் வந்து நம்மளால தடுக்க முடியும். மற்றபடி அந்த வீட்டுக்குள்ளார கேம்ல நீங்க பேசின விஷயங்களை வச்சு பேசும்போது என்ன தப்பாயிட போகுது அப்படின்றதுனால அதை வந்து வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்றதை அவங்க வெளிப்படையாவே கேட்ட விஷயங்களும் நல்லாவே தான் இருந்தது. ஓகேவா? இவங்க வெளிப்படையா என்ன விஷயம் அப்படின்னும் பொழுது டக்குன்னு அவங்க ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் ப்ரொபோசல்லாம் பண்ண சொல்லுவாங்க. அது தீபக் பண்ணதும் நல்லா இருந்தது. என்னுடைய சன்னுக்கு அழகான குழந்தைய கொடுத்துருக்க அப்படின்லாம் சொன்னோடனே ஓகே அந்த பூமர் மாதிரி இருக்கின்றத பையனும் ஃபீல் பண்ணுவான், அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ண உடனே நல்லா இல்லையா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு வந்து அவர் அந்த ஒரு ப்ரொபோசல் கொடுத்தது அங்கே நிக்க வச்சுப்பாரு அவரு. நில்லு இங்கே நின்னுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பண்ண விஷயங்கள்லாம் நல்லாவே இருந்தது. ஆக்சுவலா தெரியல, நம்ம வந்து நிறைய ஒரு ஒன் ஆஃப் த ஒப்பீனியன் என்னன்னா, தீபக் அப்ப எவ்வளவு ஒரு மேன் ஈகோயிஸ்டிக்கா இருப்பாரு வீட்ல அப்படின்லாம் நம்ம பேசணும்.
அப்படி அவர் இருக்கா மாதிரி இன்னைக்கு அவங்க ஒய்ஃபை பார்க்கும்பொழுது நமக்கு தெரியல. அதுல இன்னொன்னு இந்த இடத்துல இப்ப இந்த ஒப்பீனியன் வரும்போது இதையும் நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். தீபக்கோட ஒய்ஃப் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு சம்பவங்களை வைத்து ஒருத்தவங்க நீங்க ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அது வந்து அருணுக்காக சொன்னதுதான். ஒரு சண்டை வந்ததுன்றதுக்காக ஒன்னை ட்ரீட் பண்ணாதுக்காக என் வீட்டு டிரைவரை கூட வந்து அவர் அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாருன்ற மாதிரி நீ பேசுறது எந்த நியாயம் தான். ஆனா ஒரு சில சம்பவங்களை வச்சுக்கிட்டு நீங்க அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதையும் நம்ம கருத்துல எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஆனா தீபக் ஒய்ஃப் எப்படி இருந்தாங்கன்னா, நான் இப்போ ஒரு வேளை ஜாக்கி உள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட வந்து ஒரு 5 விஷயமா இந்த 5 பாயிண்ட் நீங்க இப்படியே சொல்லிடணும் ஜாக்கி கிட்டன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து தண்ணி குடிக்கிறேன்னு கேட்கறப்ப கூட என்ன சொல்லுவேன், நான் தண்ணி குடிக்கிறது இருக்கட்டும், ஆனா நீ எப்படி தெரியுமா விளையாடணும் அப்படின்னு பேசுவேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால கடகட இந்த 5 பாயிண்ட் என்கிட்ட சொல்ல சொன்னாங்கடா, நான் எப்படியோ ஒன்று சொல்லிட்டு அவர் அழுதுட்டு இருக்கும்போது கூட நீ இப்படி விளையாடி இருக்கணும், நீ இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அது என்ன பின்னாடி அந்த இது மாட்டின்னு இருக்கா வந்து ஊர்த்தருதுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிதான் வரும் நம்மளுக்கு. அதுதான் நம்மளுக்குலாம் கொஞ்சம் சிமுலேட் ஆனாலே நம்ம தூக்கி போடுவோம், இதாயிடுவோம். இலங்கேஷ் அண்ட் பவுனா 2 பேருமே இந்த ஸ்வெட்டர் நல்லா இருக்கு, மிக முக்கியமா தீம் பேஸ்டு சூட்ஸ் பர்ஃபெக்ட்லி அப்படின்ட்டு பவுனா சொன்னாங்க. ஜாக்கி ஜஸ்ட் கன்வே விஷஸ் டு காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னாங்க. இதுல என்னன்னா டிசைனர் வந்து இதை எடுத்து கொடுக்கும் போதே அவங்க வந்து இருக்கிறது எல்லாத்தையும் உடனே போட்டு பார்த்துருவாங்க. என்ன பொறுத்தவரையும் அந்த மாதிரி இருந்தால் நான் எடுத்து வச்சிருவேன். இந்த இதை எடுத்து அவங்க இது நல்லா இருக்கும் உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி எடுத்ததுமே பார்த்ததுமே மானை பார்த்ததும் மைனை பார்த்ததுமே நான் என்ன சொல்றேன், இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட்டு பேச போறேன் அப்படின்னு எடுத்து வச்சிட்டேன். இனியும் அப்பயும் மறந்துட்டேன். அப்புறம் வேற ஏதோ பையனை எடுத்துன்னு வரும்போது நீ என்ன சொன்ன அப்படின்ட்டு அவங்க தான் வந்து இதை ஞாபகப்படுத்தி எடுத்து வந்தாங்க. இல்லைன்னா நான் நாளைக்கு கூட அது தெரியாது. அந்த டைம்ல மைண்ட் இருந்தா செய்வேன் அதான். ஓகே. ஸோ அதன் பிறகு அவங்க வந்து சொன்ன விஷயம் தான் வந்து என்னன்னா, முரண்பாடு இருக்கான்னு கேட்குறப்ப அருணை தான் அவங்க சொன்னாங்க. அதாவது வருத்தங்களே என்ன அப்படின்னா, ஒரு நாலேஜ் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க பர்சனலா அவரை பார்த்துருக்கீங்களா, அவருடைய பர்சனல் லைஃப் தெரிஞ்சு நீங்க பேசியிருந்தா நான் அதை தப்பே சொல்ல மாட்டேன். ஒருத்தரோட பர்சனல் லைஃப் தெரியாத இருக்கும்பொழுது நீங்க எப்படி அதை கேட்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து அவங்கள்ட்ட பேசி விடுவாங்க. டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் கிடையாது அவரு அப்படிங்கறதையும் அங்க வந்து அவங்க தெளிவுபடுத்துவாங்க. அண்ட் இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் பையனை வந்து அந்த பையன் கூட்டி போய் அழகா பேசுவான். எனக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து எங்க அப்பா இந்த இடத்துல தான் கேட்டாங்க, என் பையனுக்கு வந்து ரஞ்சித் அங்கிள்கிட்ட கூட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், எஸ் ஐ ஹேவ் யூ ஆர் வெரி குட் டாட், ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பையனும் அவருக்கான ஒரு அந்த இடத்துல அந்த பையன் அவ்வளவு தெளிவா வந்து பேசினாப்ல, நல்லா இருந்துச்சு. அந்த பையன் அதை சொன்னது ஞாபகம் வச்சு எங்க அப்பா கிட்ட நான் இதை சொல்லணுங்கிற மாதிரி சொன்னது நல்லா இருந்தது. ஸோ வெளியில போய் அவங்க கிளம்பிடுவாங்க. ஐ திங்க் கிளம்பினதுக்கு அப்புறமா தீபக் வந்து பாத்தீங்கன்னா அருணை கூப்பிட்டு சமாதானப்படுத்துவார். கோபத்துல ஏதாவது ஒண்ணு நீ கூட தாண்டா நான் கூட தாண்டா ஏதாவது சொல்லுவேன், நீ கோபத்துல ஏதாவது சொல்லியிருப்ப, அதுக்கு என்னடா பண்ண முடியும், இட்ஸ் ஓகே அப்படின்றாரு. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. அது மாதிரி தீபக் ஒய்ஃப் அவங்களுக்கு முத்தா குடுத்துட்டு போவாங்க கியூட்டா. இவர் கொடுக்கலாம் மாட்டாரு, அவங்க அழகா அதை வந்து தீபக் ஒய்ஃப் வந்து விஜய் டிவி வந்து கிரியேட்டிவ் டீம்ல இருந்தாங்களாம். she knows how to express அப்படின்ட்டு இலங்கேஷ் சொல்லியிருக்காரு. ஒரு தகவல் தான். ஓகே. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வந்தாங்க, கிளம்பியாச்சு. அதற்காக வந்து இவரும் வந்து பேசி முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இதற்கு அப்புறம் என்னன்னா, அந்த உனக்கு என்ன வேணும் சாங்க போட்டு விட்டு எல்லாரையும் கை விரிச்சு நின்னுக்கோங்க, அது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் ஒரு மாதிரி படபிடிப்பான ஒரு மொமெண்ட் தான் அது. ஆனா அந்த க்ளோஸ் வந்து எல்லாருமே வச்சாங்க. ஆனா மஞ்சரி வைக்கும்போது பொல பொல பொலன்னு கண்ணுல தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிச்சு. ஓரளவுக்கு அவங்களால கெஸ் பண்ண முடியுது. ராயன் ஆல்சோ கெஸ் பண்ணது, எங்க வீட்டுல எங்க அம்மா தான் வராங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி ராயன் வந்து கெஸ் பண்ணாப்ல. இதுல ராயன் வந்து அந்த கண்ணை கையெழுத்து வச்சிருக்கப்ப ராணவ சொல்லுவார், ராணவ அப்படியே போய் நைசா பவித்ராவை கட்டி பிடிச்சிடாதா. என்னங்க அது, அந்த பவித்ராவை போட்டு டார்ச்சர் நான் லைவ் பார்த்தேன். டார்ச்சர் பயங்கர டார்ச்சர் அந்த பொண்ணை. அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பவித்ரா கேக்குறப்ப பவித்ரா அதுக்கு பதில் சொல்லிடணும், ஜாக்கி அவங்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னாங்க. அவ்வளவுதான், as simple as thatன்னு வச்சுக்கோங்க. இல்ல அதான் முத்துவும் சொல்லுவாரு, உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் இல்லைன்னா நீங்க அப்பயே சொல்லிருக்கணும், ஸ்பேஸ் வந்து அவர் வந்து அதை வந்து வேற மாதிரி எடுத்துக்கிட்டு போறாரு அப்படின்ட்டு. அதுதான் மேட்ரு. ஸோ அவங்க மஞ்சரியோடைய பையன் தான் வருவாப்ல. அவங்க அம்மா அவங்களுடைய தங்கை 3 பேருமே வருவாங்க. அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க,
அதாவது ஒரு இடத்துல என் பிள்ளை போய் தனியா அழுகுதே, போருக்குள்ளார போய் அழுதே, யாருமே வந்து சமாதானப்படுத்தலே அப்படின்றப்ப மஞ்சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இல்ல எனக்கு சமாதானப்படுத்தணும் இல்ல, மஞ்சரியோட கேள்வி வெளியில மஞ்சரி வேற மாதிரி இருக்கேன், உள்ளுக்குள்ளார மஞ்சரி வேற மாதிரி இருக்கேன்ற மாதிரி இருக்கா. அந்த தெளிவான ஒரு விஷயம் அவங்க அம்மா கிட்ட இல்ல, அவங்களுக்கு வந்து சொல்லவும் தெரியல. அது அவங்க எல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க, தீபக் ஒய்ஃபும் மஞ்சரி அம்மாவை யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு பொதுவா வந்து பலசரக்கு கடை இது அண்ணாச்சி என்ன சொன்னாரு, பால் போடுற குமாரசாமி என்ன சொல்றாரு மாதிரி பேசுறாங்க. இல்ல சொல்றேன், அவங்க தங்கைக்குமே இல்லன்னு சொல்றேன் அவங்க அந்த அந்த அதுதான் அதுல அந்த இடத்துல அந்த பொண்ணு அவ்வளவு இடத்துல இருந்து வந்திருக்கிறது பெரிய விஷயம் தான். அதெல்லாம் நம்ம வந்து பாராட்டணும். சொல்றேன், அவங்களுக்கு அதை வந்து சொல்ல தெரியல. ஆனா அவங்களை பொறுத்தவரைக்கும் என் பிள்ளை இப்படி பண்றாங்களே அப்படின்ற அந்த அந்த இது அந்த கோவம் வருத்தங்கள் தான் அவங்க கிட்ட அதிகமாவே இருந்ததுன்னு சொல்ல வரேன். அதான் அவங்க சொன்னது இன்னொரு ஒரு கியூட் மொமெண்ட் என்னன்னா, அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குதுப்பா, இவங்க இந்த மாதிரிலாம் பண்றப்ப ஆஃப் பண்ணிட்டு ஒரு டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாராம். அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு டிவி போட்டு பாப்பாரு, அந்த மாதிரி தான்ப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களை வந்து இப்போ நீதானே எங்களை எல்லாரையுமே வந்து ஒரு பாத்துக்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலையுமே அவங்க மஞ்சரிக்கு கொடுத்தாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த மஞ்சரியோட பட்டு எப்படி இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் நான் வலைதளங்கள்ல வந்து பார்த்தேன். நல்லாவே இருக்காருங்களா? சரி சரி, ஓகேவா. சோ அதுக்கு வேற எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க, இவர் தான்ப்பா அந்த பட்டு, இவர் தான் அந்த பட்டு அப்படின்ட்டு போட்டுட்டு இருந்தாங்க. சோ மஞ்சரி பையன் ரொம்ப கியூட்டு. அது அந்த பையன் வந்து என்ன வந்து தோணுதோ அதை பேசுச்சு. அவங்க அந்த பையனுக்கு பாடினாங்க இல்லையா, அந்த பாட்டு கூட அந்த பையன் சொன்னுச்சு, நீ இதை பாடினா தூங்கிடுவல்ல அப்படின்னு. அதெல்லாம் அப்ப நான் இப்பெல்லாம் அதெல்லாம் தூங்க மாட்டேன் அப்படின்னு. அம்மா வந்து டெவில்ல வந்து பார்க்கும்போது உனக்கு வந்து எப்படி இருந்தது, எனக்கு ஒண்ணும் இல்லையா, நீ பயந்துட்டியா இல்லையே, ஏன்னா நீ ஏன் அப்படின்னு கேட்கும்போது இல்ல நீ அம்மா அப்படின்னு நல்லா இருந்தது. எஸ், ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்து ஓகே, ஏன்னா நீ அம்மா கரெக்ட், போர்வை பொத்திட்டு அழுதது வந்து அப்பா வந்து ரொம்ப கவலைப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிறகு யார்கிட்ட உங்களுக்கு முரண்பாடு இருக்கு அப்படின்னு போட்டு அவங்க வந்து சொன்னாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து சொன்னாங்க. அதாவது சௌந்தர்யா சும்மா வந்து பொய்க்காரின்லாம் சொல்லாதீங்க, சௌந்தர்யா சமாளிச்சாங்க. இல்ல நான் வந்து அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன்னா, பொய்க்காரி இல்ல பொய் பேசுறாங்க, பொய்க்காரின்னு தானே சொன்னீங்க, சொல்லாதீங்க. அது வந்து நீங்க மஞ்சரியை வந்து ஏதோ பொய் பேசுறவன்ற மாதிரி நீங்க பதிவு பண்ற மாதிரி இருக்கு, மஞ்சரினாலே அவங்க பொய் சொல்றவங்கன்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து அதுல ஏதோ ஒரு இடத்துல நான் சரியா கவனிக்கலையான்னு யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு கலர் வச்சு ஒரு ஆள் எப்படி எடை போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வரும். அது வந்து ஃபுல்லா காமிக்காத மாதிரி இருந்தது. அது யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேவா. சோ அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அருணை கேட்டதும் நல்லா இருந்தது. ஏங்க நீங்க தான் அந்த வார்த்தையை சொன்னீங்க, ஆனா வந்து டக்குன்னு வந்து மஞ்சரி தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதே மாதிரி திருகி போட்டுருணும் அந்த பொம்மைய அப்படின்னு சொன்னீங்கன்னு அருண் டப்புன்னு சமாளிச்சிட்டாரு. இல்லங்க அதெல்லாம் விளையாட்டுக்காக சொன்னதுங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சாரு. உண்மையிலே ஃபயர் வந்ததுமே இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு அருண் யோசிச்சிட்டாரு. அதேதான், என்ன சொன்னாலும் சும்மா விளையாட்டு கேம்ங்க, மத்தபடி எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் கழிச்சு வெளியே போனதுக்கு அப்புறம் என்னங்க கேம்ல அப்படிதாங்க. அதாவது கேமா பாருங்க. உண்மையிலேயே நான் இன்னைக்கு அருணை கூட வந்து அப்படி பாக்கலங்க. அன்ஷிதா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த கேம்னு வரும்போது கொஞ்சம் மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி ஒரு எண்ணும் இல்ல அப்படி எனக்கு வந்து அப்படின்ற மாதிரியான ஒரு மொமெண்ட் வந்து கொடுத்தது உண்மையிலே வந்து அன்ஷிதா தான். அது எப்படி அவ்வளோ கேஷுவலா அதை எடுத்து அவ்வளோ அழகா போய் ஒரு ஹக் கொடுத்து அதை சரி பண்ணிட்ட மாதிரி ஒரு நான் தான் சரி பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லையும் அவங்க இருந்தாங்க. அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவங்கள பாக்குறப்ப. அதற்கு ஒரு தனி தைரியமும் வேணும். ஓகேவா. அண்ட் சவுண்டு மாட்டி விட்டது பார்த்தோம். சவுண்டை வந்து ஜாக்லின்ட்டி மாட்டி விடுவாங்க. இவன் நடிக்கிறா, அவங்க 2 பேரும் போய் சொல்லுவாங்க. அன்ஷிதா வேணா நான் நம்புறேன்னு சொன்னீங்கல்ல, அது ரொம்ப தப்புன்னு அப்படி ஜாக்லின் அப்படின்னா அதுவே ஜாக்லின் எங்கேயோ ஒரு மாதிரி ஜாலியா பார்த்துன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து கொடுப்பாங்க. அண்ட் அது எல்லாமே நல்லா இருந்தது. ஜாக்லின் வர ஒல்லியா இருக்காங்கன்னு உடனே முத்து சொல்லுவாப்ல, இதுதான் ஜாக்லினுக்கு பெரிய பாராட்டு அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப கியூட். எல்லாருமே இழைச்சிட்டாங்க. அது வந்து இவங்க சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஐ திங்க் விஷால் ஃபேமிலி சொன்னாங்களா, எனக்கு தெரிஞ்சு ஏதோ நான் சொன்ன மாதிரி எழுதியிருக்கேன், தெரியல. ஓகேவா, இதுதான் நடக்கும். இப்போ நீங்க கமெண்ட்ல படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த எபிசோட் செகண்ட்ல வச்சுக்கலாம். நீங்க கமெண்ட் படிங்க, நான் கமெண்ட் படிக்கிறேன். ஓகே,
இலங்கை சொல்லியிருந்தாரு. மஞ்சரியோட பிரதரின்ல வந்து கரெக்டா தான் சொல்லியிருக்காப்ல. அதாவது வந்து விஷால் மைண்ட்ல யாரோ அவரை என்டர்டெயினர் பலமா உருவேத்திருக்காங்க. பட் அவரு ஒன்றும் அப்படிலாம் எதுவும் பண்ண மாதிரி நாங்க பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். அது வந்து அவருடைய விஷாலுடைய அந்த மாதிரியான ஸ்லர் கமெண்ட்ஸையும் நைட் பிரியாணியும் தான் நாங்க பார்த்தோம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னது வந்து ரொம்ப கரெக்டா இருந்ததுன்னு சொல்லியிருக்காப்ல. அண்ட் முகமது ரபீக்கெல்லாம் நீங்க அவங்களெல்லாம் படிச்சுட்டீங்க. பத்மினி வந்து ரயனோட சிஸ்டர் வாஸ் டிசப்பாயிண்டிங் அண்ட் ஐ திங்க் ஷீ ஸ்பாயில் திஸ் கேம். பிகஸ்ட் காமெடி வென் ஷீ டோல்ட் தீபக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹிம். இல்ல அது நான் ரெண்டாவதுல பேசுறேன். அதுல என்னன்னா அவங்க வந்து இவங்க முன்னாடில இருந்து சீரியல்ல பார்த்து இமேஜின்லேயே வந்து வாழ்ந்தவங்களுக்கு அவர் வந்து பெஸ்டா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ரெண்டாவது நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அதுல பேசுறேன் நான் கண்டிப்பா. பிரேம் கோகுல் வந்து கனடாவிலேருந்து $7 நன்றிகள் மேரி கிறிஸ்மஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இறைவானாய் வாழ இறைமகனாய் பிறந்தார், இல்லத்திலும் உள்ளத்திலும் இந்த நொடி மகிழ்ச்சி போல இந்த ஆண்டு முழுவதும் இருக்கட்டும் இனிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். அன்புடன் ஆலிவர் கிறிஸ். எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். கோமதி வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்களாம். இருந்தாலும் கூட நான் லைக் பண்றதை போட்டுட்டேன். அப்புறமா வந்து நான் லிசன் பண்ணிக்கிறேன், ரிவ்யூ வந்து நாளைக்கு லிசன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. அண்ட் வந்து சிவபாண்டியன், அதுக்கப்புறம் வந்து ரம்யா ராஜேஷ், இவங்க எல்லாமே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ட்ராவின் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா வெக்கேஷன் போயிருக்காங்களா இருக்கு. பாம் அப்படின்ற ஸ்ப்ரிங், அங்க வந்து ஸ்ப்ரிங்கா இப்ப அங்க வெக்கேஷன் போயும் திடீர்னு இதை பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாராம், எங்க வந்தாலும் இதை மட்டும் விட மாட்டியே அப்படின்னா. ஆமா. நீங்க சொல்லிடுங்க வெக்கேஷன்லயே நாங்க வெக்கேஷன் போனாலும் நாங்க ரிவ்யூ பண்றோம். ஆமா, ஓகேவா. அண்ட் நல்லா ஸ்வெட்டர்லாம் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க இல்லையா. அண்ட் ராயனை தான் அவங்க அக்கா குழப்பி விட்டுட்டாங்கன்றது வந்து பராசக்தி அவர்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷர்மிளா கூட உங்களோட ஸ்வெட்டர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஜாக்கி பிரியா பத்மினி கூட சொல்லியிருந்தா அது மாதிரி இந்த சீசன் ஃபுல்லுமே வந்து ஜாக்கியோட ஐ மீன் என்ன சொல்லியிருந்தாங்க, ட்ரெஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. சுதாவுக்கு வந்து நல்ல டேஸ்ட், யூத்ஃபுல்லா இருந்தான் எல்லா காஸ்டியூமே. அதனால சுதாவுக்கு வந்து நல்ல டேஸ்ட் அப்படின்னாங்க. தேங்க்யூ. தீபக் ஒய்ஃப் ஆல்சோ செட் ஜாக்லின் ஆஸ் டு ஐ எம் ஃப்ரெண்ட் அப்படின்னு பிரியா சொல்லியிருக்காங்க. 100% ஜாக்கி சார் இஸ் ஹேவிங் ரைட். அது படிச்சிட்டேன். ஓகேவா. சோ பிரேம் கோகுல் சொல்லியிருந்தாள்ல, ரயன் அம்மா வந்து தெலுங்குல சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்களை பேச சொன்னாங்க போல்டா கண்டென்ட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதையும் பின்னாடி பேசலாம் நம்ம. அதன் பிறகு வந்து காரமா பேசி கோரமா பார்த்தா ஆந்திரான்னு சொல்லுவாங்களா பராசக்தி. அண்ட் விஷால் வந்து நீங்க என்டர்டெய்னர் இல்ல மொமெண்ட் இன் லைவ் வந்து செமையா இருந்தது அப்படின்றத ஃபில்ம் லைட் போட்டிருக்காப்ல. அண்ட் மரீஸ்வரன் அவர்கள் வந்து இஸ்ரேல்ல இருந்து ஹாய் சொல்லியிருக்காரு உங்களுக்கு. அண்ட் சபாரத்னம் அவர்கள் வந்து வணக்கம் சிஸ்டர், வணக்கம். ரயானு ஓகே. அர்ச்சனா கண்ணன் வந்து இங்க வந்து கனடா வந்து பயங்கர ஸ்னோ மேக்கிங் வந்து பஜ்ஜி லிசனிங் டு ரிவ்யூ லைக்கும் போட்டாச்சு அப்படின்ட்டு அர்ச்சனா சொல்லிருக்காங்க. நல்லா இருக்கும். ஓகே. ஃபேமிலி வந்து ஊருக்கு போயிருக்காங்க. கடந்த ஒரு வாரமா உங்க லைவ் ரிவ்யூ தான் என்னுடைய மார்னிங் கம்பெனியன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு ஹிதயத்துல்லா வந்து சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் பிரேம் கோகுல் சொன்னது அருண் மைண்ட் வாய்ஸ் தான். வென் ஆல் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து பேஷ் பண்ணதுன்னு, என்னடா எல்லாரும் ஈஸியா அடிச்சுக்கிறீங்க ரைட்டர் அப்படின்ற மாதிரி. என்னதானடா எல்லாருமே ஈஸியா அடிச்சிடுறீங்களா, ஓகே ரைட்டரா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாராம். அண்ட் ஃபில்ம் லைட் வந்து சடன்லி ரிமைண்ட்ஸ் அதர் ரிவ்யூஸ் இன் எத்னிக்னு பேசுவாங்க. பட் நீங்க ஏதோ கோவில்ல கதா காலட்சேபம் கூத்து வெர்ஷன்ல பாக்குற மாதிரி இருக்கு. 100% நல்லா இருக்கு அப்படின்னு. ஓகே. மரி கிறிஸ்மஸ் சொல்லியிருக்காங்க கனிமொழி அவர்கள். அண்ட் பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் வந்திருக்காங்க. ஹிதயத்துல்லா கமெண்ட் நீங்க படிச்சுட்டீங்க. அர்ச்சனா கண்ணன்தையும் படிச்சுட்டீங்க கரெக்டா. தீபக் ஒய்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் பைபாஸ் பண்ணிடுவாங்களாம், சொல்ல மாட்டாங்களாம். பிபி வந்து கேட்டதுக்கு அப்புறம் கூட வந்து சொல்லாம அதுக்கப்புறம் வந்து தான் வந்து 2வது தடவை தான் வந்து அருணை வந்து சொன்னாங்களாம். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரிக்வெஸ்டே அவங்க வந்து முரண்பாடு இருக்கான்றதை விட்டாங்களாம், சொல்லலையாம். பட் ரயனோட சிஸ்டர் கேம் ஒன்லி ஃபார் முரண்பாடு கொஸ்டின் அண்ட் வாஸ் ஹார்ஷ் ஆன் முத்து மஞ்சரி அண்ட் ஜாக்லின். உண்மைங்க அது. ஸோ சங்கீதா வந்து 25 years மேரேஜ் ஃபாலன் fallen out, but I am more strong now as I stood and fought for self-respect.
யூ போத் ஹாவ் பீன் மை கம்பேனியன் through this difficult period. Thank a lot for that. I am from Singapore அப்படின்ட்டு சங்கீதா போட்டிருக்காங்க. சங்கீதாவுக்கு எல்லா பலமும் நலமும் இன்னும் மோர் பவர் இன்னும் வந்து அந்த செல்ஃப் பவர் வந்து கிடைக்கவும் நிற்கவும் வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இயற்கை துணை நிற்கட்டும், யூனிவர்ஸ் துணை நிற்கட்டும். யூனிவர்ஸ் நிச்சயமாக துணை நிற்கும், கவலைப்படாதீங்க சங்கீதா. இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறேன் நான். ரைட். ஸோ மாலினி மோசஸ் அவர்களும் சொல்லியிருந்தாங்க, தீபக்குடைய ஒய்ஃபும் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லை, அதனால நல்லா வந்து பேக் எண்ட்ல வந்து ஒர்க் பண்ற ஷோஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது. கௌரி செழியும் சொல்லியிருக்காங்க, எனக்கும் வந்து ஜெஃப்ரி வந்து மெச்சூர்டான பையன் என்பதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஜெஃப்ரியை காட்டிலும் அவங்க பையன் 15 வயதிற்கு மெச்சூர்டாக தெரிந்தார். உண்மை, அந்த கம்பேரிசன் சொல்லும்போது கரெக்டான வார்த்தை கௌரி செழி. இல்ல அந்த கம்பேரிசன் யார் சொல்லுவா? தீபக் ஒய்ஃப் சொல்லுவாங்க, என் பையன் அளவுக்கு என் பையன் உன் ஏஜ்ல வந்து இவ்வளவு மெச்சூர்டா இருந்தா எனக்கு போதும். அது ரொம்ப நெகட்டிவா வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பாசிட்டிவா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சில இடங்கள்ல வந்து ஜெஃப்ரி நல்லாவே பேசியிருப்பாப்ல. ஜெஃப்ரி நல்லாவே நிறைய இடங்கள்ல வந்து கரெக்டாவே பேசியிருக்காரு. அதுல நான் மெச்சூர்டா பேசியிருக்காரு. நான் ஏன்னா சாச்சனாவே நான் அந்த இடத்துல சொல்லுவேன். ஏன்னா 2 பேருமே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க 10% நல்லது சொல்லிட்டு 90% கெட்டதை வச்சிருக்கும் போது தான் அங்க நீங்க அந்த கமெண்ட்கள் வந்து எடுபட போறது இல்லைன்ற. இல்ல நான் ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் ஜாக்கி. ஜோவிகா போன சீசன்ல வந்தவங்க ஒரு சில இடங்கள்ல மெச்சூர்டா பேசுவாங்க, மத்த எந்த இடத்துலயுமே அவங்க பேசுறது செல்லுபடி ஆகாது. நீங்க நல்லா கவனிச்சு அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. நமக்கே தெரியாம ஏதோ ஒரு வார்த்தை வரும்போது அது ரொம்ப மெச்சூர்டா வந்துடுற மாதிரி தான் ஜெஃப்ரி பார்க்கும்போது தோணுதுன்னு சொல்றேன். அவ்வளவு மெச்சூர்டான ஒரு ஆள் அப்படின்னும் பொழுது அவ்வளவு ஒரு கமெண்ட்டை கொடுக்க மாட்டோம் இல்ல, இன்னொருத்தவங்க கிட்ட பழகிட்டு அந்த கமெண்ட்டை கொடுக்க மாட்டோம் இல்ல, அந்த மெச்சூரிட்டி அங்க இல்லைன்ற. இப்ப ரயானை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு ரொம்பவே டாப் கிளாஸ் இன்னைக்கு அவர் தான். அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஈவன் சௌந்தர்யாவை சமாதானப்படுத்தும் பொழுது கூட, இப்ப அடுத்து அதை தான் பேசணும்னு நினைச்சேன். செகண்ட் பார்ட்ல வந்து மஞ்சரி ஜாக்லின் ரயன் பேசின அந்த விஷயத்தையும் பேசணும்னு நினைச்சேன். ரொம்ப ஒரு கியூட்டான ஒரு கியூட்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப ஒரு மெச்சூர்டான வே ஆஃப் டாக்கிங் அந்த இடத்துல இருந்தது. சோ அப்படி சொல்றேன் நான். ஓகே, நான் நினைச்சதும் சுதா சொல்லிட்டாங்க, ரஞ்சினி வெளியே வந்து பார்த்துமா ஜெஃப்ரி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. அது வந்து என்னன்னா துருத்திக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்காங்களேன். அவங்க பையனோட கம்பேர் பண்ணது வந்து எனக்கு செல்வம் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த ஃபிலிம் லைட் நான் ரீசெண்டா ஷேர் பண்ண எடிட்டட் போட்டோஸ் எங்க யூஸ் பண்றீங்கன்னு பார்க்க ஈகரா இருக்கேன். இட்ஸ் மீ விஜய் வர்மன். அந்த போட்டோ காமிச்சல உனக்கு நீங்க ரெண்டு போட்டோ காமிச்சல, அத விஜயவர்மன் தான் அனுப்பிச்சிருந்தாரு. அது கொஞ்சம் துருத்திட்டு இருந்த மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி ஒட்ட வச்ச மாதிரி இருந்ததுனால அது இப்ப ரீசெண்ட் டேஸ்ல ஏஐ வந்து பயமுறுத்துது அப்படின்ற மாதிரி டயானா இது ராகுல் காந்தியும் ராஜீவ் காந்தியும் பேசிக்கிறது, உதயநிதியும் கருணாநிதியும் பேசிக்கிற மாதிரி ரொம்ப இளமையா பேசிக்கிற மாதிரி. ஆனால் அந்த ஏஐ வந்து பயங்கரமா அந்த ஒரு 2 நிமிஷத்துக்கான வீடியோ எல்லா மறைந்த பிரபலங்களோட இப்ப இருக்கிறவங்களோட வந்து கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோ, அது செம்மையா இருந்தது. ஏஐ சொல்றேன் மாதிரி. அதையும் usually family episode end up being too emotional. Today episode was more balanced and more interesting, maybe because of having more contestants and also a little less toxic than previous season. இல்லமா அதான் இந்த சீசன் வந்து 50வது நாள்ல தான் இது அடுத்த கட்டத்துக்கே போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ண போனாங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி அது வந்ததுன்னு வச்சுக்காங்களேன். காலையில் எட்டி வச்சுட்டு இப்போ ஆடிச்சு, அதை பார்த்துட்டு நான் நீங்கள் இந்த திருட்டு மொழி பார்த்தாலும் நான் கண்டுபிடிச்சிருன்னு வச்சுக்காங்களேன். அதுதான் மேட்ரு. அது தெரியாமல் பட்டு விட்டது. தெரியும் நீங்கள் தெரியாமல் பட்டுட்டதுக்கு அப்புறம் தான் அப்புறம் ஆமாண்டா டால்டான்னு நீங்கள் அதுக்கப்புறம் 263 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, 95 லைக் தான் இருக்குது. ஸோ லைக் ஹரிகரன் ஒரு சிறப்பான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. கோல்டன் ரூல்ஸே வந்து லைக் பண்ணணும், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணணும் சேனலை. அண்ட் 3rd கோல்டன் ரூல் வந்து ஆட் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்படியே மேலே இருக்கிற பின் பண்ணி இருக்கிற வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. அவங்க மேலே பின் பண்ணி மேல உப்பர்வாலா சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ஸ்அப் சேனல் மேலன்னு சொல்லும்போது மட்டும் எப்படி சொல்றது? சொல்லுங்க. பின் கமெண்ட்ல இருக்கிற வாட்ஸ்அப் சேனலுடைய கம்யூனிட்டியும் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதையும் வந்து சப்ஸ்கிரைப்னே வச்சுக்கோமே, அப்படி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அதான் ஹரிகரன் ஒரு கேள்வி கேட்டிருந்தாப்ல, ஜாக்கி அங்க கிறிஸ்மஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. இல்ல நான் சொல்லணும்
தீபாவளிக்கு சென்னையில் ஓரளவுக்கு நெரிசல் இல்லாமல் இருக்கும், ஏன்னா சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. அதுவும் 4 நாள் தொடர்ந்த மாதிரி தான் அங்கங்கே இருக்கும், ஓரளவுக்கு அப்படி போவோம். ஆனால் பொங்கல் மட்டும் பார்த்தீங்கன்னா சென்னையே வெறிச்சோடி இருக்கும். காரணம் என்னன்னா, பொங்கல் வந்து ஒரு நாள் ஃபெஸ்டிவல் கிடையாது. அது போகி, சூரிய பொங்கல், அப்புறம் வந்து மாட்டுப்பொங்கல். போகி, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், அதுக்கப்புறம் கரிநாள், அப்புறம் வெறிநாள், அப்புறம் திருநாள். இது எங்கள் ஊரில் நடக்கும். ஸோ இது 5 நாள் ஃபெஸ்டிவல்னும் போது எப்படியா இருந்தாலும் 3 நாள் லீவ் வந்துடும். கூட 2 நாள் போட்டால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பரபரப்பு இருக்காது, அப்படியே ரோடில் வெறிச்சோடி இருக்கும். இது இப்படிப்பட்ட பரபரப்பான ஊர் தானான்ட்டு. அங்கேயாவது சென்னைக்காரங்க அங்கங்கே 4 பேர் அங்கங்கே வெளியே வந்து டீயாவது குடிக்க வருவான். சொல்லிட்டாங்க, கிறிஸ்மஸ் மதியானத்தோடையே எல்லா கடையும் மூடிடுவானுங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எவனுமே வெளியே வர மாட்டான். கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் மதியானமே எல்லா கடையும் மூடுவானுங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எவனுமே வெளியே வர மாட்டான், வெறிச்சோடி கிடக்கும். இதுதான் வந்து கிறிஸ்மஸ் இங்கே, அதுதான் மேட்டர். ஆனால் லைட்டிங்கு அவங்கவுங்க வீடுகளில் லைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இவங்க கிறிஸ்மஸ் இன்னும் எப்படி பார்க்குறாங்கன்னா, இங்கே எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஒரு ஃபேமிலி போய் கனெக்ட் ஆகிடுறாங்க. இப்போ என்னுடைய கிளைண்ட் சொன்னாங்க, அவங்களும் அவங்க பார்ட்னரும் இருக்காங்க கூட. ஸோ அவங்க பார்ட்னரும் அவங்களும் வந்து இவங்களுக்கு வந்து 2 பசங்களாம். அவங்க பார்ட்னர் இருக்காரு இப்ப கூட. இவங்களோட ஃபேமிலி எல்லாம் வராங்க, ஒரு 13 பேர் வராங்களாம் வீட்டுக்கு. 13 பேர் கொள்ளலும் என் வீடு கிடையாது, ஆனா அப்படி மாதிரி ஸ்குஷ்டா இருந்துக்குவோம், எல்லாரும் வீட்டுல தான் இருப்பாங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு. இதுக்கப்புறம் இவங்களோட பார்ட்னர் வீடுக்கு இவங்க போறாங்களாம் 27ஆம் தேதி. அங்க போயிட்டு 27ஆம் தேதி எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர், அந்த மாதிரிதான் நாங்க இருப்போம். இதான் வந்து எங்களுடைய கிறிஸ்மஸ் பிளான். உங்களுக்கு என்ன பிளான் அப்படின்னாங்க. நாங்க தனியா எங்க வீட்லயே இருந்துக்குவோம், அதான் எங்க பிளான் அப்படின்னு. நான் வேற என்ன பிளான், எங்க கடகண்ணி திறந்து வச்சிருந்தீங்கன்னா கூட நாங்க வேடிக்கை பார்த்துட்டு வருவோம், அதுவும் கிடையாதுன்ட்டீங்க, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருந்தது. பட் லைட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேவா? And following your review continuously but commenting only in this season, like you both and perfect couple for growing together. சங்கீதா சொல்லியிருக்காங்க நம்மள. தேங்க்யூ. நம்ம எப்படி அடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு 2 நாள் முன்னாடி அப்படிங்கிறது சங்கீதாவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இல்ல அதுதான் அடிச்சுக்கிறதுன்றது ஒரு வாட்டி சொல்றதுதான். 40 நிமிஷம் ஆயிடுச்சு மேடம். இந்த அன்பென்ற மழையில பாட்டீங்கன்னா இலங்கேஷ் வந்து ஞாபகப்படுத்தி பாட்டை போட்டாரு. நீங்க நான் ஒழுங்கா பாடுவேன் சார், ப்ளீஸ். கல்வாரி மலையிலே கல்லொன்று பூக்கவோ கருணை மகன் தோன்றினானே, நூற்றாண்டு இடையிலே நொடியோடு பூத்திடும் ஒளியாக தோன்றினானே, இருளாத நெஞ்சிலும் ஈரங்கள் கசியவே இறையாளன் தோன்றினானே, முக்காடு எங்கிலும் பூக்காடு பூக்கவே புவிராஜன் தோன்றினானே, அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே, வைக்கோலின் மேல் ஒரு வைரமாய் வந்தவன் மின்னினானே. சரி, ஃபைன். முதல் பாகத்தை முடிச்சிடலாம் சார். இல்ல கமெண்ட் படிக்கிறீங்களா? இன்னும் நிறைய இருக்கு சார் கமெண்ட். ஓகேவா? சபரி ஆனந்த் சொல்லியிருந்தாப்ல, சவுண்ட் ரயனை வந்து லவ்வர்ஸ்ன்னு இவங்களே வந்து குழப்பி அப்படி வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. பட் அவங்க வந்து அப்படி எல்லாம் பிஹேவியர் பண்ணல, ரொம்ப நார்மலா ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரயனுக்கு வந்து ஜாக்லின் தான் ரொம்பவும் பிடிச்சிருந்தது. சவுண்ட் கூட இருந்தாலும் அவ்வளவு லவ்லாம் அந்த மாதிரிலாம் இல்ல. அவரு சவுண்ட் கிட்ட இல்ல, அதுல ஜாக்லின் வந்து தன்னுடைய சிஸ்டர் மாதிரின்னு சொல்லி அவ கூட அப்படி சொன்னான்னு கேட்கும்போது கூட அது என்ன ஏன் எடுத்து இன்னொரு வந்து நீ சிஸ்டர் சொல்லுவ 100 நாளைக்கு இரு அதுக்கே வெயிட் வைக்கிறேன்ற மாதிரி தான் அவங்க பேசிட்டு போனாங்க. அதனால அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதே நேரத்தில் இது வந்து ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைச்சேனே, ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். உல்லாசபுரம் மஞ்சரி பையன் சவுண்டை வந்து கிண்டல் பண்ணான்னு சொல்லி பிஆர் டீம் வந்து வளர்ப்பு சரியில்லை அந்த பையன் போட்டோ போட்டு மீம் போடுறானுங்க. எந்த மாதிரி சைக்கோன்னு தெரியல. இது உண்மையிலே இழுத்து வச்சு சரி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த குட்டி பையன் ரொம்ப அழகா கியூட்டா பேசிச்சு, அது ரொம்ப கியூட்டா பேசிச்சு. சரி விடுங்க, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அவ்வளோதான். இதை அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு.
அர்ச்சனா கண்ணன் வந்து ஆஃப்டர் லாங் டைம் லைவ்க்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து விஜய் அவர்கள் வந்து லைவ் ஸ்டார்ட் ஆகி 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் வாய்ஸ் ஓவர் கிட்ட குயில பிடிச்சி கூண்டில் அடைச்சி மண்ணில பிடிச்சி டிபெண்ட் ஆகி சொல்லலையே, யாரு நீங்க தான் யாரு சொல்லிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காப்ல. ஓகே 20 நிமிஷம் ஆகி நீங்க வந்து சொல்லுவீங்களாமே டெய்லி சொல்லி போர் அடிச்சிருச்சு அதனால இப்ப சொல்றதுக்கு அதேதான் ஒய் ஜாக்கினில் அது அதுவா வருங்க, அதுவா அது அப்படியே ஒரு எபிசோட் முடியறதுக்குள்ள வரும். ஓகேவா? டார்லிங்டன் அனுராதாவுக்கு டார்லிங்டன் அனுராதா ஸ்ரீராமுக்கு ஜெயம். ரொம்ப நன்றிங்க. யார் அது போட்டது? ஃபாத்திமா வந்து ஒரு $20 போட்டிருக்காங்க. தியாகு வந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்து சுரேஷ், அன்பா, பிரியதர்ஷினி, கிருபாகரன், ராமச்சந்திரன், ஸோ இவங்க எல்லாமே வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. லவ்வுகளை தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு வந்து எல்லாம் அங்கே நம்ம ஊரை பொறுத்தவரையிலையும் நல்ல இது இல்லை, ஐ மீன் விடிய காத்தால இல்லை, அதனால காலைல வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போயிருக்காங்க. ஓகே, அது கேரிகேச்சர் வெர்ஷனா, அதனால தான் கொஞ்சம் ஃபேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு. ஓகே ஓகே ஓகே, நான் வந்ததுமே காமிச்சா அவங்க கிட்ட. ஆமா நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி துருத்திட்டு இருக்க மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க. அது ஜஸ்ட் அங்கே ஷேர் பண்ணேன். ஓகே, ஷாலினி கோகுலோட ஹஸ்பண்டும் வந்து சொன்னாங்க, சேம் ஜாக்கி, மை ஹஸ்பண்ட் ஆல்சோ ஆஸ்டு, மிட் நைட் லைவ் பார்க்குற, தென் மார்னிங் குக் பண்ணும்போது பார்க்குற, அப்புறம் ஹவுஸ் கிளீனிங் பண்ணும்போது டிவி கனெக்ட் பண்ணி பார்க்குற, ஐ சே தே ஆர் மை கம்பெனியன், சோ வாட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அந்த மாதிரி இருந்தால் நான் ஒரே ஒரு விஷயம் தான் நினைப்பேன் ஷாலினி கோகுல், அது என்னன்னா நிறைய இடம் போனா வளம் போனா உழுந்து பொறாம இருந்தா சரிதான் அப்படின்ற மாதிரி கம்கமா போயிடும்னு வச்சுக்காங்க. சும்மா சொல்றேன். சிமிஷான் வந்துட்டாங்க, விஷஸ் சொல்லியிருந்தாங்க. அதே தான் வேலன் பெனட்டர் அவர்களும் உல்லாச பறவை போட்ட கமெண்ட்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க. கிருபாகரன் வந்து மேரி கிறிஸ்மஸ் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு. அண்ட் சுரேஷ் அன்பு அவர்களும் வந்தாச்சு. போனா ராஜா, அப்படியே தியாகு அவர்கள் நீங்க சொல்லிட்டீங்க. கமலாதேவி அவர்களும் வந்திருந்தாங்க. போனா வந்து we went to my husband's boss house for Christmas Eve dinner and tomorrow our neighbor couple has invited us over lunch. They are childless and that auntie's first Christmas after cancer treatment அப்படின்னு சொல்றாங்க. நல்ல விஷயம், சூப்பர். என்ஜாய் யுவர் ஒரு சாங் போட்டு ஃபர்ஸ்ட் பாட்ட முடிச்சிடலாமா? சரி சார். தோட்டத்து பூக்களை போல் புன்னகை வீசிடுங்கள், வாட்டத்தை போக்குகின்ற வார்த்தையை பேசிடுங்கள், வெள்ளை மனம் பிள்ளை மனம் கோடி பெறும், வையகமே கையருகே ஓடி வரும், நாளைய ராஜ்யமே உங்களை சேர்ந்திடுமே, முத்தினமே ரத்தினமே சித்திரமே சிறுமலரே, தேவனின் கோவினிலே யாவரும் தீபங்களே, தேவனின் கோவினிலே யாவரும் தீபங்களே, பாவிகள் யாரும் இல்லை, பேதங்கள் ஏதும் இல்லை, மேரியின் பூமடி மேவிய தேவனின் கோவினிலே யாவரும் தீபங்களே. ரைட், அனைவருக்கும் நீங்க கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஃபாத்திமா அவர்கள் வந்து $20 சொல்லிட்டீங்களா? ஓகே, நான் இப்பதான் கவனிச்சாரு. தேங்க்யூ ஃபாத்திமா. ஓகே, அண்ட் ஓகே, வேறு யாராவது வந்திருக்காங்களா? ஓகே, எல்லாருமே வந்தாச்சு, எல்லாருக்குமே சொல்லிட்டோம். கௌரி கோபாலகிருஷ்ணன் வந்திருந்தாங்க, ஹை சொல்லியிருந்தாங்க. ரோஹித் சிவா வந்து அவர் வந்து சவுண்டு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அவருக்கு. அதனால அவங்க வந்து சவுண்டு வந்து சென்னை தான் இந்தியாவோட கேபிட்டல்னாங்களாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அது அவங்க இதயத்தில் இருக்கிறது வந்து சென்னை தான் பெஸ்ட் சிட்டி அப்படி இப்படின்னு ஏதோ சமாளிச்சிருக்காங்க போல இருக்கு. அவங்க வந்து அவங்க ஒரு ப்ரௌடு தமிழச்சி அப்படின்னு போட்டிருந்தாரு. ஓகே, கிருபாகரன் வந்து ஸ்மால் கிறிஸ்மஸ் கிஃப்ட் டு யுவர் மான்சோ அக்கௌண்ட், எங்க வீட்டுக்கு வாங்க கிறிஸ்மஸ்க்கு, பிரிஸ்டல்ல இருக்கும். பிரிஸ்டல் எங்க இருக்கு? பிரிஸ்டல் வந்து இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் என்னவோ வந்துச்சு சார். நம்ம அது எதற்காக 4 கிலோமீட்டரா? 4 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு 4 கிலோமீட்டர் அப்படி 4 மணி நேரம் 26 நிமிஷம் இங்க இருந்து. ஓகே, இந்த கிருபா வந்து நீங்க வந்து லொகேஷன் அனுப்பிவிடுங்க. சப்போஸ் அந்த பக்கம் வரும்போது எங்கேயாவது வந்தா பார்த்துட்டு போயிடுவோம். ஏன்னா இன்னைக்கு இப்போ ஃப்ரெண்டு இவரு ராதாவே அப்படிதான். நாங்கள் அங்கே இது என்ன ஊர் அது, இடன்புரோ வந்து ஸ்காட்லாந்து போகலான்னு இருந்தோம், வந்து பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் அது கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க இந்த பக்கம் வரும்போது அப்படியே பார்த்து போகிறாங்க. அதனால் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் ஷோர் வெல்கம். எஸ், நீங்களும் வாங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா டார்லிங்டனுக்கு அவசியம் வீட்டுக்கு வாங்க. ரைட், எனிவே சொல்லுங்க. அவ்வளோதான், இப்போ கமெண்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். இரண்டாவது பகுதிக்கு போகலாம். 48 நிமிடங்கள் ஆயிடுச்சு. சரி,
எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸோட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேற என்ன, அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்கள் நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.